ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। சாமவேதத்துல 6 விதமான விகாரங்கள் சொல்லப்படுறது. சாம விகாரங்கள். விகாரம், விஸ்லேஷணம், விகர்ஷணம், அபியாசம், விராமம், ஸ்தோபம். இதெல்லாம் தான் நம்ம இதுல இந்த ஸ்தோபம்னா என்ன, ஸ்தோபத்தை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். விகாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு பதத்தை மாத்தி சொல்றது. அக்னே அப்படின்னா ஓக்னே அப்படின்னு பாடுறது சாமத்துல விகாரமாக அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விஸ்லேஷணம். விஸ்லேஷணம்னா ஒரு ஒரு மந்திர பதத்தை ரெண்டா பிரிக்கிறது. ரெண்டாவோ ரெண்டுக்கு மேலாகவோ பிரிச்சு சொல்றதுக்கு விஸ்லேஷணம்னு பெயர். வீத்தையே அப்படின்ற இடத்துல ஓ ஈ தோ எய் அப்படின்னு அந்த மாதிரி பாடுறது சாமத்துல இருக்கு. அது விஸ்லேஷணம். அப்புறம் விகர்ஷணம். ஹரஸ்வமோ ஹரஸ்வத்தினுடைய இடத்துல தீர்க்கம் இல்ல தீர்க்கத்திலேயோ ஹரஸ்வமா இருக்க வேண்டிய இடத்துல புளுத்தம். தீர்க்கம்னா 2 மாத்திரை நெடில். ஹரஸ்வம்னா குறில் தமிழ்ல. குறில நெடிலாகும். சமஸ்கிருதத்துல புளுத்தம்னு ஒண்ணு உண்டு. 3 மாத்திரை இருந்தா புளுத்தம், 2 மாத்திரை இருந்தா தீர்க்கம். ஹ்ரஸ்வம் இருக்கிற இடத்துல தீர்க்கம், தீர்க்கம் இருக்கிற இடத்துல புளுத்தம் பாடுறது விகர்ஷணம்னு பெயர். உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிற இடத்துல யாய் அப்படின்னு பாடுறது, அது விகர்ஷணம். 4வது அபியாசம். அபியாசம்னா நமக்கு தெரியும், ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றதுக்கு அபியாசம்னு பெயர். அதனாலதான் பிராக்டிஸ்ங்கிறத கூட நம்ம அபியாஸ் அப்படின்னு ஹிந்திலாம் சொல்றது. அப்போ ஒரே மந்திரத்தை 2-3 தடவை சொல்றது இல்ல பல தடவை சொல்றது அபியாசம். தோயாயி அப்படின்னா தோயா தோயாயி 2 தடவை சொல்றது, அது அபியாசம். அப்புறம் விராமம்னு ஒண்ணு இருக்கு. விராமம்னா ஒரு பதத்துக்கு நடுவுல பிரேக் கொடுக்கறது.
அதுக்கு விராமம். விராமம்னா ஃபுல் ஸ்டாப்ன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு விஷயத்த நிறுத்துறது. கிருணானோ ஹவ்யதாதயே அப்படிங்கிறத கிருணானோஹா யதாதயேன்னு பாடினா அது விராமம். நடுவுல அந்த ஹவ்யதாதயவே பிரிக்கிறது. ஹா வியதாதயேன்னு. அது விராமம். விரிக்கிறதுன்னு இல்லங்க. விரிக்கிறது விசலேஷணத்துல வந்துரும். இது விராமம் குடுக்கறது. ஹா வியதாதே நடுவுல அந்த ஹால கொஞ்சம் பாஸ் பண்றது. அப்புறம் கடைசியாக வந்து ஸ்தோபா. ஸ்தோபம் தான் இந்த ஹாவு, ஔ, ஹோ, வா அதெல்லாம் பாடுறதெல்லாம். ராயி, பாயி அதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் ஸ்தோபாக்ஷரம். இப்போ அதுதான் இப்ப அதுல பண்ணக்கூடிய தியானம் தான் இப்ப சொல்லப்படுறது. உபாசனை. அயம் வாவ லோகோ ஹாவுகாரः வாயுः ஹாயிகாரः சந்திரமா ஆத்காரः ஆத்மா இஹகாரः அக்னிः ஈகாரः. இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம பாஷ்யம் ஒரு மாதிரி பார்த்துட்டோம். கடைசி லைன்ல இருந்து திருப்பி பார்க்கலாம். ஆத்மா இஹகாரः இஹ இதி ஸ்தோபः. இஹன்னு சொன்னா ஆத்மா வந்து அங்க தியானிக்கணும். அக்ஷரங்கள் தான் இந்த பீஜாட்சரங்கள் மாதிரி. உபாசனையில எல்லாம் பீஜாட்சரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த அக்ஷரத்துக்கே லம் பிருத்திவியாத்மிகாயை அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ? அம்பாளை சொல்லும் பொழுது. அந்த மாதிரி இது அந்த சாமத்துல இருக்கக்கூடிய ஸ்தோபத்துல ஒரு விஷயத்த ஆலம்பிக்கிறது. ஆத்மா அப்படிங்கிறது இஹ அப்படிங்கிற ஸ்தோபத்துல பார்ப்பது. பிரத்யக்ஷோ ஹி ஆத்மா இஹ இதி வியபதிஷ்யதே. இஹன்னு சொன்னாலே ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நைஹ நானாஸ்தி கிஞ்சன எல்லாம் சொல்றோம் இல்லையோ? இஹ இஹைவ தயிர் ஜிதசர்கா இங்கு அந்த மாதிரி அர்த்தத்துல வருது. அப்போ இங்க பிரத்யக்ஷமாக இருக்கிற விஷயம்தான் இஹால ரொம்ப சாமானியமா சொல்ல முடியுங்கிறதுனால இஹங்கிறது ஆத்மாவை சொல்லுது அப்படின்னு சொல்ற. இஹ இதி ச சோபா ஸ்தோபா தத் சாமான்யாத் அக்னிः ஈகாரः ஈநிதனானி ச ஆக்னேயானி சர்வாணி சாமானி இத்யதः தத் சாமான்யாத். ஈகாரமானது அக்னிக்கு. ஏன்னா எல்லா ஆக்னேய சாமங்கள் ஈ அப்படிங்கிறதோட முடியறது. அப்படிங்கிறதுனால ஈகாரத்துல அக்னிய உபாசி அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஆதித்ய ஊகாரஹ நிஹவ ஏகாரஹ விஸ்வே தேவா ஔஹோயீகாரஹ பிரஜாபதிः ஹிங்காரः பிராணஸ்வரः அன்னம் யாவாக் விராட். ஆதித்யன் ஊகாரத்தில் உபாசிக்கப்பட வேண்டியது. ஆதித்யன்னா சூரியன். அப்புறம் ஏகாரத்தில் அழைத்தல் நிகவ ஆஹ்வானம். அது ஏகாரத்துல ஏன்ற காரணம்லாம் இப்ப வந்து பாஷிகாரர் சொல்ல வர்றார். விஸ்வே தேவாக ஓஹோயின்னு பாடுறதுல விஸ்வே தேவரை ஆவாகிக்கு தியானம் பண்ணணும். பிரஜாபதி ஹிங்காரஹ ஹிங்காரத்துல பிரஜாபதி. பிராணஹா ஸ்வரஹா பிராணஹா பிராணனை வந்து ஸ்வரம்ன்ற ஸ்தோபத்துல ஸ்வர அப்படின்னு ஸ்தோபம் வரும் பொழுது அங்க பிராணனையும் என்ன அப்புறம் அன்னம் யான்ற ஸ்தோபத்துல அன்னத்தை தியானிக்கணும். விராட்டு விராட்ட வந்து வாக்குன்ற ஸ்தோபத்துல விராட் அன்ன தேவதைய உபாசிக்கணும்னு சொல்றது.
ஆதித்யா ஊகாரஹ. ஊகாரத்துல ஆதித்யன். ஏன் ஆதித்யன ஊகாரத்துல? இந்த ஹாவு 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 சொல்றாளே, அந்த மாதிரி ஊல உச்சைர் ஊர்த்வம் சந்தம் ஆதித்யம் காயந்தி இது ஊகாரஸ்சாயம் ஸ்தோபஹா. ஊத்துனாலே ஆதித்யன்னு பல தடவை பார்த்துட்டோம் நம்ம. உதிக்கிறது அப்படின்லாம் சொல்றோமே, உத்துங்கிற பதம். அதனால ஊ அப்படிங்கிற ஊர்துவத்துவம் மேலிருப்பதனால், உயர்வாக இருப்பதனால், அதனால ஊகாரம் ஆதித்யனை உபாசிக்கிற சொற்கள். இப்ப இதெல்லாம் ரொம்ப இதை ஏன் எதுக்குன்ற லாஜிக்லாம் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் லாஜிக் தான். சாஸ்திரம் ஸ்ருதி ரொம்ப சிம்பிளிஃபைடா எதுக்கு என்னன்னு சொல்லுதோ அதை அதுல உபாசிக்க வேண்டியதுதான். என்ன இதுல அது ஒரு கைட்லைன் கொடுக்கறது. அது கொடுக்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆக்சுவலி ஸ்ருதிக்கு. ஏன்னா அது விதி நிஷேதம் சொல்றதுதான் ஸ்ருதியினுடைய வேலை இல்லையா? என்ன ஆக்சுவலி ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத் அனர்த்தக்கியம் அததர்த்தானாம்னு கர்மகாண்டிகள்லாம் சொல்லுவா. ஆம்னாயம்ன்ற வேதமானது ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொல்றதுக்கு தான் இருக்கு. இதை செய்யாத, இப்படி செய்யாத, அவ்வளவுதான் அதுக்குனுடைய விஷயமே ஒழிய இந்த மாதிரி உபனிஷத்துகள்லாம் பெருசா நீ ஞானத்தை கொடுக்குதுன்னா தாற்பயம் எடுத்துக்க கூடாதுன்னு அவளோட வாதம். அதனால விதி நிஷேத பரமாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங் ஜஸ்டிபிகேஷன் இங்க கொடுத்துன்னு பாஷ்யக்காரரும் கொடுத்துன்னு போறார். அங்கங்க ஜஸ்டிபிகேஷன் தர்றது ஸ்ருதி கூட. அடுத்த அத்தியாயத்துல சாமத்தை ஏன் சர்வ சாமத்தையும் உபாசிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறது. அதுக்கு காரணம் சொல்றது ஸ்ருதியே. இங்கேயுமே நம்ம வேதம் என்ன சொல்றதோ அப்படி எப்படியுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சமஷ்டி விஷயத்தை உபாசிக்கிறது தான் இங்க தாத்பரியம். ஏன்னா கர்மகாண்டம் முடிஞ்சு ஞானத்திற்கு யோக்கியத்தை பெற்று கொடுக்கறதுக்கு தான் இந்த உபாசனங்கள். அப்போ உபாசனை எப்பவுமே என்ன பண்ணணும்? சமஷ்டியில தான் உபாசிக்கிறது. வேதாந்த உபாசனை பார்த்தா சமஷ்டி உபாசனை தான். ஏன்னா அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். இப்படி இந்த ஞானம் ஏற்படும். வேதாந்தத்துல ஆத்ம ஞானம் சர்வம் பிரம்ம இவ அப்படிங்கிற ஞானம் எப்படி ஏற்படும்? முதல்ல வித் ஆட்ரிபியூட் சர்வமும் நான் தான் அப்படிங்கிற ஒரு பாவத்தை பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் அந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது மித்யா அப்படின்னு காண்பிக்கப்படும் பொழுது சர்வம் பிரம்ம இவங்கிறது சித்திக்கிறது. அப்போ முதல்ல அத்தியாரோபம் பண்ணணும் எல்லாம். அதனால்தான் காரிய காரண பிரக்கிரியை ஏன் வேதம் சொல்றது? சர்வசிய காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? காரிய ஜெகத்து காரண ஜெகத் காரண பிரம்மத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் காரியத்தன்மை இருக்கே, அதுக்கு தனி சத்தா இல்லை. அது காரணத்தை ஆசிரயிச்சிருக்கு. எப்படி பானை களிமண் ஆசிரயிச்சிருக்கோ அத மாதிரி இந்த குணங்கள்லாம் காரணமா இருக்கக்கூடிய சைதன்யத்தை தான் சொரூபமா வச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும் பொழுது அந்த ஞானம் ஏற்படுறது. அப்படிங்கிறதுனால அந்த சகுணமா சமஷ்டி ஸ்வரூபத்தை முதல்ல அத்தியாரோபணம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு ப்ரிப்பரேஷனாக இந்த உபாசனையை வைக்கும் பொழுது சமஷ்டி விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். முக்காவாசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த குணங்கள்லாம் சொல்றோமே, என்ன சத்துவ குணங்கள் நிறைய, ஒரு லோகத்துக்கு மேல கருணை, செல்ஃப்லெஸ்னஸ், எல்லாருக்கும் சாந்தி, எல்லாருக்குமா பிரார்த்திக்கிறது, எல்லாம்
ஏன் எல்லாத்தையும் பகவானா பாருன்றது. இதெல்லாம் அதுல வர்றதுதான். சமஷ்டி பிரம்மத்த பார்க்கறதுதான். ருத்ர நமகம் என்ன சொல்ல வருது? எல்லா பொருள்களும் அதே பரம்பொருள் என்கின்ற ஒரு தரிசனத்த தானே அதுவே சொல்றது. அப்ப அது மாதிரி இந்த உபாசனங்கள்லாமும் என்ன பண்றதுன்னா, சமஷ்டி விஷயத்துல புத்திய கொண்டு போக வைக்கிறது. அதனால அத சொல்றது வேதம். அதுக்கு அது பெருசா ஜஸ்டிஃபிகேஷன்லாம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல இப்படி உபாசி ஏன்னா உபாசன பார்த்தா எல்லாமே சமஷ்டி தான். சூரியன இங்க உபாசி இல்லையா? பிரஜாபதிய ஹிங்காரத்துல உபாசி. சமஷ்டி பிராணன ஸ்வரத்துல உபாசி. விராட் ஸ்வரூபத்த வாக்குல உபாசி. ஆக நம்ம பாடுற இந்த கானத்துல சமஷ்டியையே எடுத்துட்டு வரோம். சாமவேதம் பாடுறோமோ இல்லையோ, சமஷ்டி விஷயங்கள ஏதோ ஒரு நம்மளோட சாமான்யமா இயங்குகின்ற விஷயத்துல உபாசிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். இது சாமவேதிக்கு சாமத்த ஆதாரமா வச்சு வேதம் சொல்றது. இப்ப மத்தவா எப்படி இத உபயோகப்படுத்திக்கலாம்? சூரியன் எல்லாருக்கும் பொது தானே. சாமவேதிக்கு மட்டும் கிடையாது சூரியனோ, என்ன இல்ல பிரஜாபதியோ, அன்னமோ, விராட்டோ இதெல்லாம் எல்லாருக்கும் பொது. நமக்கு சாமம் தெரியுதோ தெரியலையோ. அப்போ இத நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம்? சாமம் பாடுறவன் சாமத்துல இத ஆலம்பிக்கிறான். நம்ம வேற மாதிரி ஆலம்பனம் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணா அந்த ஸ்பிரிட் அதனால தான் என் குருநாதர் சொல்லுவார், "கீப் த ஸ்பிரிட் ஃபார்ம்ஸ் கேன் சேஞ்ச்." அத நம்ப அந்த விஷயத்த எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இந்த உபாசனை படிக்கிறதுனால நமக்கு என்ன சார் பிரயோஜனம் இப்போ? அப்படின்ற கேள்வி வர்றதாம்மா. சரி சாமவேதி இத பண்றார். நமக்கு என்ன? அப்படின்னா. அதுக்கு தான் சொல்றேன். இது சாமம் பாடுறதுனால சாமத்துல இப்படி நீ அத்தியாரோபணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். அப்படி இல்லைங்கிற பொழுது இதனுடைய சித்தாந்தம் என்னன்னா, சமஷ்டிய ஏதோ ஒரு விஷயமாக நீ உபாசி. சமஷ்டி உபாசனம் தான் தாத்பரியம். உச்சைர் ஊர்த்வம் சந்தம் ஆதித்யம் காயந்தி இதி ஊகாரஸ்ச அயம் ஸ்தோபஹ. ஆதித்யனை பாடுறதுக்கு ஊர்துவமாக தான் பாடுறோங்கிறதுனால ஊகாரம் உச்சைஹி சந்தம் ஆதித்யம் காயந்தி. ஆதித்யனை பாடும் பொழுது மேலதான் பாடுறோம். அதனால ஊகார ஸ்தோபத்துல ஆதித்யனை தியானிக்கிறது. ஆதித்ய தெய்வத்யே சாம்னி ஸ்தோப இது ஆதித்ய ஊகாரஹ நிஹவ இது ஆஹ்வானம் ஏகாரஹ ஸ்தோபஹ ஏஹீதி ச ஆஹ்வயந்தி. அதனால இந்த ஆதித்யன் என்கின்ற சூரிய பகவான ஊகாரம், ஏன்னா ஊகாரம் தான் உச்சமாக கானம் செய்கின்ற விஷயம். அதனால ஊகாரத்துல அந்த தேவதைய சூரியன்ற தேவதை அந்த தேவதைய உபாசி. ஆதித்ய தெய்வத்தியே தேவதை. ஏன்னா ஆதித்யன்றது அந்த இடத்துல வெறும் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சன் கிடையாது. ஆதித்ய ரூபமாக எந்த ஒரு சக்தி எந்த ஒரு தேவதை இயங்கின்னு இருக்கோ அதை இந்த ஸ்தோபத்துல அந்த ஸ்தோபத்துல நீ ஆவாகனம் பண்ணுன்னு அர்த்தம். சாம்னி ஸ்தோப இதி ஆதித்ய ஸ்தோபஹ சாம்னி ஸ்தோபஹ. ஸ்தோபம்னா இங்க இன்வோக் பண்ணப்படுறதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அப்போ இந்த ஊகாரம் தான் அதற்கு ஸ்தோபம் அப்படின்னு சொல்றது வேதம். இதி ஆதித்ய ஊகாரா நிகவ அப்படிங்கிற பதம் எடுத்து நிகவ
ஏகாரஹா நிகவ அப்படிங்கிறதுக்கு ஏ இதி ஆஹ்வானம் கூப்பிடுதல்னு அர்த்தம். ஏகாரஹா ஸ்தோபஹா ஏகார ஸ்தோபத்துல அழைத்தல வந்து ஆலம்பி அப்படின்னு ஏஹி இதிஹ ஆஹ்வயந்தி இதி தத் சாமான்யாத். ஒருத்தரை கூப்பிடும் பொழுது இங்க வா அப்படின்னா என்ன? ஏஹி ஏஹி முதம் தேஹி இன்கத்தவு தான். இன்கத்தவுன்ற தாத்துலேருந்து ஏஹி இங்கே வா அப்படின்னு ஆஹ்வயனம் கூப்பிடுறது. அந்த கூப்பிடுற விஷயத்துக்கு ஏங்கிறது உபயோகப்படுறதுனால இங்க ஏ அப்படின்னு நம்ம தமிழ்ல கூட ஏய் அப்படின்னு கூப்பிடுறோமே. ஏங்கிற பொழுது ஆஹ்வானம். விஸ்வே தேவா ஔஹோயிகாரஹா ஔஹோயி அது அதுக்கு விஸ்வே தேவர் அதில் ஆலம்பனம். விஸ்வே வைஸ்வதேவ்யே சாம்னி ஸ்தோபஸ்ய தர்ஷனாத். வைஸ்வதேவ சாமத்துல இந்த ஸ்தோபம் காணப்படுகிறது என்பதனால் அந்த ஓஹோயி அப்படிங்கிறது வைஸ்வதேவரை ஆவாகனம் பண்றதுக்கு. விஸ்வே தேவாக பிரஜாபதி ஹிங்காரஹ ஆனிருத்யாத் ஹிங்காரஸ்ய ச அவ்யக்தத்வாத். பிரஜாபதி ஹிங்காரஹ பிரஜாபதியை ஹிங்காரத்தில் ஆலம்பிக்கணும். பிரஜானாம் பதிஹி. ஏன்னா பிரஜாபதியை வந்து இன்னதுன்னு நிர்ணயம் பண்ண முடியாதனால ஹிங்காரமா. அனிருக்தியாத் நிருக்தம் பண்ண முடியாது. இப்படி இருக்கார் அப்படின்னு. அதனால ஹிங்காரஸ்ய அவ்யக்தத்வாத். இந்த ஹிங்காரமும் பிரிக்க முடியாததா இருக்கிறதுனால பிரஜாபதியும் அனிருக்தமா இருக்கிறதுனால ஹிங்காரத்துல பிரஜாபதிய ஆலம்பனம் பண்ணு. அத்தியாரோபணம்னு இங்க சொல்ல ஆலம்பனம்னு யூஸ் பண்றேன். ஏன்னா கான்சியஸ்லி ஒரு விஷயத்து மேல இன்னொன்னு மேல ஏத்தி தியானம் பண்றதுக்கு ஆலம்பனம். ஒண்ணுத்த பிடிச்சுண்டு அதுக்கு மேல இத பாக்குறது. ஹிங்காரத்தை பிடிச்சு அதுக்கு மேல பிரஜாபதிய ஆலம்பிச்சு பாக்குறது அப்படின்னு ஆரோபிச்சு பாக்குறதுங்கிறதுனால அது ஆலம்பனம்னு சொல்றோம். பிராணஸ்வரஹா ஸ்வர இதி ஸ்தோபஹா. ஸ்வரன்னு சொல்ற அந்த ஸ்தோபத்தை இங்க ஸ்வரம்னு அர்த்தம் கிடையாது. ஸ்வரஹான்ற சப்தம் உபயோகப்படும் பொழுது அதுல பிராணனை பார். பிராணஸ்ய ஸ்வரஹேதுத்வ சாமான்யாத். அதே சமயத்துல ஸ்வரத்துக்கு பிராணம் தான் பிரதானம். அதனால அன்னம் யா இதி ஸ்தோபஹா. அன்னம் யா அன்னம் யா. அந்த யா அப்படிங்கிற ஸ்தோபத்துல அன்னத்தை பாரு. அன்னேன ஹீதம் யாதி இத்யதஹ தத் சாமான்யாத். அன்னேன ஹி இதம் யாதி. அன்னத்தினால் தான் ஒருவன் செல்கிறான் அர்த்தம். யாதி அன்னம் தான் ஒருத்தனை நடக்க வைக்கிறது. அதனால யான்ற பதத்துல அன்னத்தை பார். இது சாமான்யாத். பாஷ்யக்காரர் அதுக்கு காரணம் கொடுக்கிறார். வாக் இதி ஸ்தோபஹா விராட். வாக் என்கின்ற ஸ்தோபத்துல வாக்குன்னு பாடும் பொழுது அங்க விராட்டை பார். அன்னம் தேவதா விசேஷா வா. விராட்டுனா என்ன? விராட்டுங்கிறது ஜாகிரத் சமஷ்டி. பொதுவாக அதுதானே விராட். சமஷ்டி நம்ம விஸ்வம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேக்கன் இண்டிவிஜுவலுடைய அதோட சமஷ்டிக்கு விராட்டுன்னு பெயர்.
சூக்ஷ்ம சமஷ்டிக்கு ஹிரண்யகர்ப்பன்னு பேர். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் மாண்டூக்கியம் பல இடங்கள்ல. இந்த விராட் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேனிஃபெஸ்டட் ஸ்தூல பிரபஞ்சம் சமஷ்டியா பார்க்கும் பொழுது விராட். இல்லைன்னா அன்னம் சமஷ்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். அன்னம் தேவதா விசேஷோவா அப்படின்னு. என்ன இங்க விராட்டுங்கிறது வந்து அன்னத்தை எடுத்துக்கலாம். அதுவும் விராட்டு தானே. அன்னமயம் தான் எல்லாம் பஞ்சபூதமாக இருக்கிறதுனால. இல்ல தேவதா விசேஷம் விராட்டுங்கிற ஒரு தேவதையோ. வைராஜே சாம்னி ஸ்தோப தர்ஷனாத். அந்த வாக்கு அப்படிங்கிற ஸ்தோபத்துல விராட் ஸ்வரூபத்தை பார்க்கறதுனால அந்த வைராஜ சாமத்துல எப்படி வைஸ்வதேவ சாமத்துல வந்து இந்த ஸ்தோபம் ஓஹோயிங்கிற ஸ்தோபம் நிறைய வர்றதோ அந்த மாதிரி வாகுன்ற ஸ்தோபமானது வைராஜ சாமத்துல பார்க்கப்படுறதுனால அதுல உபாசின்னு பாஷ்யக்காரர் அனிருக்த திரையோதசஸ்தோபஹா சஞ்சரோ ஹுங்காரஹா 13வது ஸ்தோபம் அனிருக்தம். இதுவும் ஏற்கனவே அனிருக்த சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இதுவும் பிரஜாபதிக்கு. அதே மாதிரி இந்த ஸ்தோபமும் அனிருக்தம். ஸ்தோபமே அனிருக்தத்துக்கு ஹுங்காரம். ஏற்கனவே அந்த ஹிங்காரமும் அங்க பிரஜாபதிக்கு அனிருக்தமாக சொன்னார். இங்க 13வது ஸ்தோபம் ஹுங்காரஹா த்ரயோதசா. இது வரைக்கும் 13 ஆயிடுத்தா? 12 ஆயிடுத்தா? அயம் வாவ லோகோ ஹாவுகாரம் காயிகாரம் அத்தகாரம் இஹகாரம் ஈகாரம் முதல்ல ஒரு 5, அப்புறம் ஊகாரம் ஏகாரம் ஔஹோ ஈகாரம் ஹிங்காரம் ஸ்வரஹா யா விராட். ஸ்வரஹா வாக்கு இல்லையா? 12 ஆயிடுத்து. 13 சரி. அனிருக்தஹா த்ரயோதசஸ்தோபஹா. 13வது ஸ்தோபம் அனிருக்தம். சஞ்சரஹோ ஹுங்காரஹா. ஹுங்காரம் என்கின்ற முடிவில்லாத அந்த ஸ்தோபத்தை இந்த திரையோதசமான எந்த வஸ்துக்கு? அனிருக்த வஸ்து. அது எதுன்னா அனிருக்தः அவ்யக்தத்வாத் இதம் ச இதி நிர்வக்தும் ந சக்யதே. பிரிக்க முடியாததனால், சரியாக தெளிவுபட முடியாததனால், அவ்யக்தத்வாத் வியக்தமாக இல்லாததனால, அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறதுனால, எது இதம் ச இதி நிர்வக்தும், இதுதான் அப்படின்னு நம்மளால சரியாக நிர்ணயம் பண்ண முடியாத விஷயத்தை அனிருக்தம்னு சொல்றோம். சஞ்சரஹா விகல்பமான ஸ்வரூபா. சஞ்சரஹானா விகல்பியமான ஸ்வரூபான்னு சொல்றார். விகல்பம்னா வந்து ஒரு தன்மை பிரித்து பார்க்கின்ற ஆப்ஷன் கூட விகல்பம்னு சொல்றோம் இல்லையா? அந்த நிர்விகல்பம் சவிகல்பம் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பிரிந்து தெரிகின்ற தன்மை இல்லாததுனால அது அனிருக்தா. கஹா அசௌ இதி ஆக த்ரயோதசஸ்தோபஹா ஹுங்காரஹா. 13வது அந்த அனிருக்த பதார்த்தமானது ஹுங்காரத்துல ஆலம்பி. அதுவே அனிருக்தம்ங்கிற பொழுது அது எப்படி ஆலம்பிக்கிறது? அவ்யக்தோ ஹி அகம் அத்தஹ அனிருக்த விசேஷா ஏவ உபாஸ்யா. ஒரு ஜெனரலா
சரியாக சரியாக தெரியாத ஒரு பொருளை இந்த அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனா அது இந்த ஹுங்காரத்துல பார். ஏன்னா அதுவுமே அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும். கடைசியில வேதாந்தம் அப்படித்தானே சொல்ல போறது. மொத்த ஜெகத்துமே மாயா ஸ்வரூபமாக அனிர்வச்சனீயம். அனிருக்தம்ங்கிறது அனிர்வச்சனீயம் தானே. நிர்வச்சனம் பண்ண முடியாததுங்கிறதுதான் நிருக்தம் பண்ண முடியாததுன்னு போறது. அதையுமே நம்ம ஒரு ஏதோ ஒரு ஸ்தோபத்துல ஆலம்பனம் பண்ணி தியானம் பண்ணலாம் அப்படின்றத இப்பயே காண்பிக்கிறது ஸ்ருதி. இன்னதுன்ற நிர்ணயம் பண்ணக்கூடியதாக எல்லாம் இருப்பதில்லை. நிறைய விஷயங்களை நிர்ணயமே பண்ண முடியாது. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உலகத்துல இருக்கிற நமக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ற பொருளை நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா எதையுமே நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால அந்த அதனாலதான் அது மாயான்னு சொல்றோம், அனிர்வச்சனீயம் சொல்றோம். அதனுடைய தன்மை இன்னதுன்னு அறிந்து கொள்ள முடியாத தன்மையுடையது அப்படிங்கிறது. அப்படின்ற சில பதார்த்தங்கள் இருக்கணும். அதையுமே நீ இத மாதிரி ஹுங்காரத்துல ஆலம்பிச்சு உபாசி. எதை உபாசிக்கிறேன்னு எனக்கு சரியா தெரியாம இருக்கக்கூடிய ஒண்ணுத்த ஹுங்காரத்துல உபாசின்னா. ஈஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது நீ எப்படி இருக்கேன்றது எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு. எப்படி இருக்கியோ அப்படி நமஸ்காரம். ஏன்னா அந்த தன்மை புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கிறதுனால அப்படின்னு இங்க அதையும் உபாசிக்க சொல்றது. மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.